அல்லேலூயா. அவரால் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும். அவருக்கு கடல் வெட்டாந்தரையாய் மாறும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய காரியத்திலே அந்த கடல் தார் ரோடாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முடியுமா முடியாதா? அல்லேலூயா. 40 வருட பிரச்சனை என் ஆண்டவருக்கு 4 நிமிடத்தில் அவரால் மாற்ற முடியும். 4 நாளாய் செத்து நாற்றம் எடுத்த சரீரத்தை அவரால் மறுபடியும் சிறு குழந்தையின் சரீரத்தை போல அவரால் மாற்ற முடியும். 100 வயது கற்ப செத்த அந்த கற்பத்தின் யூட்ரஸ் அவரால் மறுபடியும் உருவாக்க முடியும். ஏனென்று சொன்னால் எந்த நொடியிலும் உனக்கான அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். ஆகவே நீ கவனமாய் இந்த பாதையில் முறுமுறுக்காமல் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நீ என்னை விசுவாசிக்கிறாயா? அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இப்படி எல்லாம் நடக்குது, எல்லாரும் சொல்றாங்க செத்து போயிட்டான் நாரும் அப்படின்னு சகோதரிகள் சொல்றாங்க. உடம்பட அடிச்சுட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லா ஆயத்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. அவனை குளிப்பாட்டுகிறார்கள். அடக்காராதனைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது. அடக்காராதனை முடிந்து அவனை சமபெட்டியில் படுக்க வைத்து கல்லறைக்குள் அனுப்பிவிட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து போய் நின்று கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த வருட இறுதியில் வந்திருக்கிற எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் தொலைத்து குடும்ப சமாதானம், நிம்மதி, ஆரோக்கியம், பலன், வாழ்க்கையினுடைய பணம், உன்னுடைய ஜுவல்ஸ், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலங்கள், உன்னுடைய வாழ்க்கையினுடைய சொத்து மதிப்புகள் எல்லாவற்றையும் இழந்து இந்த வருடத்தின் இறுதியில் நீ வெறுங்கையாய் இருப்பாயானால் என் ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை அவரால் திறக்க முடியும் என்று உன்னால் விசுவாசிக்க முடியுமா? எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்?